இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் பருவம் 1 வரலாறில் பாடம் 2 வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, ராஜபுதனத்தில் மிகவும் புகழ்பெற்றது டேஷ் சித்தூர். இரண்டாவது கேள்வி, சித்தூரின் ராணா மாளவத்தை வெற்றி கொண்ட தன் நினைவாக நிறுவப்பட்ட தூண் டேஷ் ஜெயஸ்தம்பா. கேள்வி எண் 3, பந்தேல்கண்டின் ராஜபுத்திர இனக்குழு டேஷ் சந்தேலர்கள். கேள்வி எண் 4, ராஜபுத்திர அரச குலங்களின் எண்ணிக்கை டேஷ் 36. கேள்வி எண் 5, கூர்ஜர அரச வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் டேஷ் ஹரிச்சந்திரா. கேள்வி எண் 6, பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் டேஷ் முதலாம் நாகப்பட்டர். கேள்வி எண் 7, பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் டேஷ் கோபாலர். கேள்வி எண் 8, விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் டேஷ் தர்மபாலர். கேள்வி எண் 9, பௌத்த கல்விக்கான மிகச்சிறந்த மையம் டேஷ் விக்ரமசீலா. கேள்வி எண் 10, பௌத்தர்களுக்கு 5 கிராமங்களை கொடையாக வழங்கியவர் டேஷ் தேவபாலர். கேள்வி எண் 11, தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என கூறிய அறிஞர் டேஷ் ஆர்.சி. மஜும்தார். கேள்வி எண் 12, பால வம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர் டேஷ் முதலாம் மகிபாலர். கேள்வி எண் 13, யாருடைய படையெடுப்பின் காரணமாக வாரணாசிக்கு அப்பால் தனது அதிகாரத்தை விரிவுபடுத்த முதலாம் மகிபாலரால் இயலாமல் போயிற்று? ராஜேந்திர சோழன். கேள்வி எண் 14, சவுகான்கள் எனும் ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் சிம்மராஜ். கேள்வி எண் 15, சவுகான் வம்சவழி அரசர்களுள் தலை சிறந்தவர் டேஷ் பிருத்திவிராஜ். 16வது கேள்வி, பிருத்திவி ராஜராசோ என்னும் நூலை எழுதியவர் டேஷ் சந்த் பார்தை. 17வது கேள்வி, முதல் தரைன் போரில் வெற்றி பெற்றவர் டேஷ் தோல்வி உற்றவர் டேஷ் பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரி. 18வது கேள்வி, இரண்டாம் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு டேஷ் 1192. 19வது கேள்வி பொறுத்துக. சூரியனார் கோயில் மத்திய பிரதேசம், டில்வாரா சமண கோவில் கொனார்க், காந்தரியா கோவில் பந்தேல்கண்ட், கஜுராகோ கோவில் அபுகுன்று. விடை 4. 20வது கேள்வி, ரக்ஷா பந்தன் என்ற மரபு யாருக்கு உரியது? ராஜபுத்திரர்கள். 21வது கேள்வி, வங்க பிரிவினையின் போது பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷா பந்தன் விழாவை தொடங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். 22வது கேள்வி, திபெத்திய பௌத்தத்தை சீர் செய்தவர் டேஷ் அதீசா. 23வது கேள்வி, ஓர் இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் அவ்வரசு டேஷ் என்று அழைக்கப்பட்டது கலிஃபத். 24வது கேள்வி, கஜினி மாமூது இந்தியாவின் மீது டேஷ் முறை படையெடுப்பு நடத்தியதாக கூறப்படுகிறது? 17. 25வது கேள்வி, கஜினி மாமூதின் இந்திய படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் டேஷ் செல்வங்களை சூறையாடல். 26வது கேள்வி, மாமூது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் ஷாகி வம்ச அரசர் டேஷ் ஆனந்தபாலர். 27வது கேள்வி, முகமது பின் காசிம் தோற்கடித்த சிந்து மன்னன் டேஷ் தாகீர். 28வது கேள்வி, சிந்துவின் தலைநகராக இருந்தது டேஷ் அரோர். 29வது கேள்வி, இந்தியர்களிடமிருந்து மேலை நாட்டவரும் அரேபியரும்
கற்றுக்கொண்ட விளையாட்டு டேஷ் சதுரங்கம். 30வது கேள்வி, கஜினி மாமூது புனித நகரமான மதுராவை கொள்ளையடித்த ஆண்டு டேஷ் 1018. 31வது கேள்வி, டெல்லியின் முதல் சுல்தான் என தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் டேஷ் குத்புதீன் ஐபக். 32வது கேள்வி, இந்தியாவின் மீதான கஜினி மாமூதின் இறுதி படையெடுப்பு டேஷ் சோமநாதபுரம் கோவில் கொள்ளையடிப்பு. 33வது கேள்வி, ராஜபுத்திரர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திய போர் டேஷ் இரண்டாம் தரையின் போர். 34வது கேள்வி, டேஷ் மீது ஆதிக்கம் நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றது கனோஜ். 35வது கேள்வி, இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் டேஷ் முகமது கோரி. 36வது கேள்வி, கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு அமைந்திருந்த இடம் டேஷ் துருக்கி. 37வது கேள்வி, ஆனந்த பாலர் மாமூது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட இடம் டேஷ் வைஹிந்த். 38வது கேள்வி, ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் டேஷ் சிம்மராஜ். 39வது கேள்வி, இஸ்லாமை தோற்றுவித்தவர் டேஷ் முகமது நபி. 40வது கேள்வி, மெக்கா அமைந்துள்ள இடம் டேஷ் அரேபியா. 41வது கேள்வி, சௌஹான் வம்சாவளியின் கடைசி அரசன் டேஷ் பிருத்திவிராஜ் சௌகான். 42வது கேள்வி, மஹிபாலரின் இறப்பால் பால வம்சம் வீழ்ச்சியுற்று டேஷ் வம்சம் உருவானது சேனா. 43வது கேள்வி, மக்களால் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டேஷ் கோபாலர். 44வது கேள்வி, ரக்ஷா பந்தன் என்பது டேஷ் உறவு தொடர்பான ஒரு விழாவாகும் சகோதர. 45வது கேள்வி, சிந்துவை அரேபியர்கள் கைப்பற்றிய ஆண்டு டேஷ் கிபி 712. 46வது கேள்வி, பாலர்களின் கலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிழக்கிந்திய கலை. 47வது கேள்வி, பாலர்கள் டேஷ் மதத்தை பின்பற்றியராவர் மகாயான பௌத்தம். 48வது கேள்வி, அபு குன்றின் மேலுள்ள சமண கோவிலில் உள்ள கூடத்தில் டேஷ் பொது மைய வட்டங்களை கொண்ட குவிமாடம் உள்ளது 11. 49வது கேள்வி, வங்க பிரிவினை நடைபெற்ற ஆண்டு 1905. 50வது கேள்வி, ராஜபுத்திர ஓவிய பாணியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ராஜஸ்தானி. 51வது கேள்வி, இந்தியாவில் இஸ்லாமியர்களின் காலகட்டம் எப்போதிலிருந்து தொடங்கியது கிபி 1200. 52வது கேள்வி, ராஜ்புத் என்னும் சொல் டேஷிலிருந்து பெறப்பட்டது ராஜபுத்திர என்னும் சமஸ்கிருத மொழி. 53வது கேள்வி, கூற்று ஆ ஜேம்ஸ் டாட் என்பவர் கீழ்த்திசை புலமையாளர். கூற்று ஆ கிபி. பொது ஆண்டு 1829 36 ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டுள்ளார். இதற்கான விடை ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. 54வது கேள்வி, வட இந்திய பிரதிகார அரசர்களை வரிசைப்படுத்துக. இதற்கான விடை நாகப்பட்டர் வத்சராஜா, இரண்டாம் நாகப்பட்டர் ராமபத்ரா மிகிர போஜா. 55 கூற்று ஆ பால அரச வம்சத்தின் சிறந்த அரசர்கள் தர்மபாலர், தேவபாலர், முதலாம் மகிபாலர். ஆ கூற்று ஆ இவர்களின் ஆட்சி காலம் வங்காள வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் நிலவியது. இதில் ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி, இரண்டு கூற்றுகளும் சரி. 56வது கேள்வி, ரக்ஷா பந்தன் விழா வங்காளத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905. 57வது கேள்வி, பொறுத்துக. பிரதிகாரர்கள் ராஜேந்திர சோழன், பாலர்கள் சிம்மராஜ், தென்னிந்திய அரசர் கோபாலர்,
ஆஜ்மீர் நகரம் தோற்றுவித்தவர் நாகப்பட்டர். இதற்கான விடை வந்து 4. 58வது கேள்வி, ராஜபுத்திர அரசர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலையை டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ராஜஸ்தானி. 59வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. மேவார், உதய்பூர். ஜெயசால்மர், ராஜஸ்தான். ஜோத்பூர், தமிழ்நாடு. புரி, ஹரியானா. தவறான இணை ஜோத்பூர், தமிழ்நாடு. 60வது கேள்வி, கூற்று 1, அரேபிய அறிஞர்கள் 0 முதல் 9 வரையிலான எண்களை இந்தியாவிலிருந்தே கற்றுக்கொண்டனர். கூற்று 2, பூஜ்ஜியத்தின் முக்கியத்துவத்தை இந்தியாவிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. இதில் முதலாவது கூற்று சரி, 2வது கூற்று தவறு. அதனால் 4வது விடை சரியானது. 61வது கேள்வி, கிபி 1001ஆம் ஆண்டு கஜினி மாமூதுவால் தோற்கடிக்கப்பட்ட ஷாகி அரசர் டேஷ் ஜெயபாலர். 62வது கேள்வி, பொறுத்துக. ஜெயபாலர் 1024, ஆனந்தபாலர் 1001, ராஜ்யபாலர் 1008, பீமதேவர் 1018. இதில் சரியான விடை வந்து 4. முதலாம் தரையன் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. 64ஆம் கேள்வி, முதலாம் தரையன் போர் யார் யாருக்கும் இடையில் நடைபெற்றது? பிருத்திவிராஜ் சவுகான், முகமது கோரி. 65வது கேள்வி, இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் ஆஜ்மீர். 66வது கேள்வி, ஆஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் டேஷ் சிம்மராஜ். 67வது கேள்வி, பொறுத்துக. தர்மபாலர் சமஸ்கிருத கல்லூரி, ராஜபோஜ் சந்த் பார்தை, பிருத்திவிராஜராசோ புவனேஸ்வர், லிங்கராஜ கோயில், நாலந்தா பல்கலைக்கழகம். விடை வந்து 3. 68வது கேள்வி, ராஜபுத்திரர்கள் காலத்தில் கோயில் கட்டிடக்கலையின் சிறப்பான எடுத்துக்காட்டாக திகழ்வது டேஷ் தில்வாரா கோயில். 69வது கேள்வி, டேஷ் எழுதிய இந்திய வரலாறு என்னும் நூலில் முகமது கஜினியின் 17 படையெடுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறார்? சர் ஹென்றி எலியட்.